வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஸ்ட்ரகிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் லவ் பற்றின இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இங்கே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் நீங்கள் இந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு ஏற்றது போல் வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ கைஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்த நபர் உங்களை விட்டு சென்ற பிறகு அவர்கள் தனியாக விடுங்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களிடம் பேச முயற்சிப்பது, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி அவர்களிடம் பேசுவது, இது எல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இங்கே நிறைய பேர் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், லவ் பண்ணுவாங்க, பிரேக்கப் ஆயிடுச்சுன்ற போது அவங்கள இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற மாதிரியும், அவங்க கூட எப்போ பாரு பேசணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு வேணா பார்த்தீங்கன்னா அவங்க இல்லாத ஒரு காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது டார்ச்சருங்க. முழுக்க முழுக்க இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்பவும் எதுக்காகவும் உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் பண்ணாதீங்க. அவங்க உங்கள் லைஃப்பில் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த ஒரு தவறை பண்ணாதீங்க. தினம் தினம் அவர்களிடம் பேச முயற்சிக்காமல் மாதத்தில் ஒரு நாள் அல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் என்று இருக்கும், அந்த நாளில் மட்டும் அவரிடம் பேச முயற்சி செய்யுங்கள். அதுவும் நீங்கள் அவர்களை காதலிப்பது போல் பேசக்கூடாது, சந்தோஷத்தில் மட்டும் பேசுங்கள். இங்கே நிறைய பேர் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், விட்டுட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினம் தினம் அவங்களுக்கு கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, டெக்ஸ்ட் பண்ணுறது, எதில் பிளாக் பண்ணாலும் சரி வேற எங்கிட்டாச்சும் போய் மெசேஜ் பண்ண முடியுமான்ற ட்ரை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறதுன்னு ஆணும் பெண்ணும் பண்ணுவீங்க. அந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் எப்பயாச்சும் அவங்கள்ட்ட பேசுங்க. முக்கியமாக அவங்கள்ட்ட பேசும்போது லவ்வாக வச்சு பேசாதீங்க, சந்தோஷத்தில் மட்டும் பேசுங்க. முக்கியமாக அவர்கள் உங்களிடம் பேசினால் என்பதற்காக அவர்களிடம் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். முடிந்த அளவுக்கு அவர்களை விட்டு தள்ளி போவது போல் அவரிடம் காமித்துக் கொள்ளுங்கள். உங்கள் லைஃப்பில் ஒருத்தவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறமும் அவங்க உங்கள் லைஃப்பில் வேணும்னு நினைப்பீங்கள்ல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட உங்களுக்கு முக்கியமான டே இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நாளில் பேசுவீங்கள்ல. அப்படி பேசும்போது முழுக்க முழுக்க அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. சும்மா ஜஸ்ட் பேசுகிற மாதிரி பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிருங்க. நீங்கள் முழுக்க முழுக்க அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் குறையாதான் ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு வேல்யூவாக எப்போ இருப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட பேசுறதுக்கு டைம் இல்லாத இருக்கும்போது தான் நீங்கள் வேல்யூவாக இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் உங்களை விட்டுட்டு போன ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு தெரிய வருவாங்க. இதற்கு முன் நீங்கள் அவர்களை காதலிக்கும் போது அதிக அளவில் அக்கறை காமித்திருப்பீர்கள். அது எதையும் மீண்டும் செய்யாதீர்கள். அவர்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் கண்டுகொள்ளாமல் செல்லுங்கள். நீங்கள் லவ் பண்ணுற டைமில் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருப்பீங்க. அவங்க தான் லைஃப்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக பண்ணியிருப்பீங்க. அந்த தப்பே இல்லை, இதுமேட்டு எப்பவுமே பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் அவங்க கஷ்டப்பட்டாலும், உங்கள் முன்னாடியே அவங்க கஷ்டப்பட்டாலும், சஃபர் ஆனாலும் நீங்கள் அதை கண்டுக்காமல் அப்படியே போயிடுங்க. நீங்கள் மீண்டும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை ரொம்ப துச்சமாக நினச்சிப்பாங்க. முக்கியமாக நீங்கள் காமிக்கிறது அன்பு தான், பட் அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. காரணம் ஈஸியாக கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் அப்படி பண்ணாமல் அவங்கள லைஃப்பை விட்டு அந்த பிரச்சனை வந்தாலும் அப்படியே கண்டுக்காத மாதிரியே போயிடுங்க ஒரு சில தினங்கள். இது அனைத்தையும் நீங்கள் சரியாக செய்தால் கண்டிப்பாக அவர்கள் உங்கள் மேல் ஒரு காதல், ஈர்ப்பு, அதன் பிறகு அவர்கிட்ட உங்களை தேடி வருவார்கள். இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சரியாக பண்ணணும். அவங்கள அதிகமாக தேடி தேடி பேசக்கூடாது. பேசும்போதும் கம்மியாக பேசணும். முக்கியமாக தினம் தினம் கால் பண்ணிக்கக்கூடாது. எப்பயாச்சும் ரேராக கால் பண்ணி ஏதாச்சும் சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு அப்படியே வச்சிடணும். இல்லை முக்கியமான டேட் என்னைக்காச்சும் இருந்துச்சுன்னா அன்னைக்கு மட்டும் கால் பண்ணிட்டு அப்படியே வச்சிடணும். இப்படி நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க மேலே அன்பே இல்லாத மாதிரியும் அவங்க மேலே லவ்வே இல்லாத மாதிரியும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் காமிச்சிக்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஷியோராக அவங்க உங்களை தேடி வருவாங்க. பட் இதில் ஒரு விஷயம் இருக்குதுங்க. நீங்கள் இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே உண்மையாகவே அன்பு இல்லை, லவ் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வேற ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. வேற ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் போயிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போன வருவாங்க. அண்ட் வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப்பை விட்டு நீங்கள் வந்துடுங்க. ஏன்னா அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். வேற ஒருத்தவங்க லைஃப்பில் வேற ஒருத்தவங்க இருக்கும்போது நம்ம அங்கே எப்பயோ செத்துட்டோம். அதை புரிஞ்சுக்காமல் நம்ம மீண்டும் மீண்டும் போயிட்டு இது பண்ணால் கண்டிப்பாக அது நமக்கு தான் பெரிய கஷ்டத்தையும் அவமானத்தையும் நம்முடைய அன்பையும் நமக்கே பிடிக்காத அளவுக்கு வைக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே வர பாருங்கள். இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, டாடா, பை பாய்.